நம்முடைய செல்வம் நம்முடைய குழந்தைகளா? அல்லது அவர்கள் நம்மை விட பெரிய செல்வமா? குறள் 63. தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள். தம்தம் வினையான் வரும். அதிகாரம் 7 புதல்வரை பெறுதல். பால் அறத்துப்பால். தமிழ் பொருள். மக்களைத்தான் தங்கள் சொத்து என்று கூறுகிறோம். ஆனால் உண்மையில் அந்த மக்களின் வாழ்க்கை மற்றும் செல்வம் அவர்கள் செய்த செயல்களின் அடிப்படையில்தான் அமையும். எளிய விளக்கம். நாம் பெற்றோர் என்ற நிலையில் என் மகன், என் மகள்தான் என் செல்வம் என்று பெருமையாகச் சொல்வோம். ஆனால் அந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் எப்படி வாழ்கிறார்கள் என்பது பெற்றோரின் சொத்தால் அல்ல, அவர்களின் உழைப்பு, நல்லொழுக்கம், செயல்கள் ஆகியவற்றால்தான் தீர்மானிக்கப்படுகிறது. உதாரண கதை. ஒரு கிராமத்தில் 2 நண்பர்கள் இருந்தார்கள். இருவருக்கும் ஒரே மாதிரி வசதி இருந்தது. முதல் நண்பன் தனது மகனை மிகுந்த அன்போடு வளர்த்தான், ஆனால் ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கவில்லை. இரண்டாவது நண்பன் தனது மகனுக்கு நல்ல பழக்க வழக்கம், உழைப்பு, நற்பண்புகள் ஆகியவற்றைக் கற்றுக் கொடுத்தான். காலம் சென்றது. முதல் நண்பனின் மகன் சொத்தை வீணடித்து வறுமையில் வாழ்ந்தான். இரண்டாவது நண்பனின் மகன் தனது உழைப்பால் பெரிய நிலையை அடைந்தான். இந்தக் கதையின் பொருள். பெற்றோர் கொடுக்கும் சொத்து நிலைத்திருக்காது. ஆனால் அவர்கள் கற்றுக் கொடுக்கும் நற்பண்புகள் மட்டும் வாழ்நாள் முழுவதும் குழந்தைகளை உயர்த்தும். ஊக்கவுரை. சொத்தை விட நற்பண்புகளை குழந்தைகளுக்கு கொடுங்கள், அதுதான் அவர்களின் உண்மையான செல்வம். நிஜ வாழ்க்கை சம்பவம். பல பெரிய மனிதர்கள், உதாரணமாக சாதாரண குடும்பத்தில் பிறந்து உழைப்பால் உயர்ந்தவர்கள், அவர்களின் பெற்றோர் பெரும் செல்வம் கொடுக்கவில்லை. ஆனால் அவர்கள் பெற்றது ஒழுக்கம், உழைப்பு, கல்வி மீது நம்பிக்கை. அதனால்தான் அவர்கள் இன்று உலகம் அறிந்த மனிதர்களாக மாறினர். நகைச்சுவை உதாரணக் கதை. ஒரு அப்பா மகனிடம் சொன்னார், நான் உனக்காக நிறைய சேமிச்சிருக்கேன். மகன் கேட்டான், எவ்வளவு அப்பா? அப்பா, சேமிப்பு இல்லை. உன்னை உழைக்க கற்றுக் கொடுத்தேன். கதையின் சின்ன பொருள். நேரடியாக கொடுக்கப்படும் செல்வம் தற்காலிகம். ஆனால் உழைக்கும் திறன், நல்ல பழக்கம், இதுதான் நிரந்தர செல்வம். மீண்டும் குறள். தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள். தம்தம் வினையான் வரும். தமிழ் பொருள். சுருக்கம் சோகஸ்மைலி. மக்கள் நம் செல்வம் என்று சொன்னாலும் அவர்கள் செல்வம் அவர்களுடைய செயல்களால்தான் உருவாகும். அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. இந்த மாதிரி தினமும் ஒரு திருக்குறள் விளக்கம் பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள்.